கும்பகோணம் உரப்படை செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு நான் வந்து கடலப்பருப்பையும் துவரம்பருப்பையும் ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கும்பகோணம் உரப்படை செய்ய போகிறோம். 5 மணி நேரம் புழுங்கரிசியை ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கலாம். எப்படியும் நல்லா நம்ம இப்படி கொரன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி கம்மியாக விட்டு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம கடலப்பருப்பையும் துவரம் பருப்பையும் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதையும் அரைச்சிக்கலாம். அதோட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 15 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துருக்கோம். இதில் நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த பொடியான நறுக்குன சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் கலந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா பசஞ்சி விடுங்க. இப்படி தான் கலரி வைக்கணும். வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பசஞ்சு கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம்லாம் எனக்கு போதும். உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 hour இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அதை தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றுற மாதிரியே தான். ஆனால் அது வந்து கரண்டி வச்சு தேய்க்கக்கூடாது. கையால் தண்ணி தொட்டு நல்லா ஃபுல்லாக பரவலாக பரப்பி விடணும். தோசை மாதிரி அப்படியே அடை மாதிரி அப்படி தட்டணும். தட்டிட்டு லைட்டாக இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் சுற்றிட்டு ஒரு 4 கரண்டி இல்லை 3 கரண்டி நல்லெண்ணெய் விட்டு முன்னாடியே பின்னாடியே நல்லா சவக்க விட்டு எடுங்க. அவ்வளோதான், நம்ம கும்பகோணத்து ஸ்பெஷல் உரப்படை தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க சட்னியும் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், கார சட்னி, சாம்பார், இல்லை ஜீனி கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ரொம்ப வாங்க, அனைவரும் உண்டு மகிழ்வோம். நன்றி.